திண்டுக்கல் பிரியாணி சும்மா வேற லெவலில் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. பாருங்க சும்மா பல பல தீபாவளி ஃபங்க்ஷன் வர்றதுனால திண்டுக்கல் பிரியாணி போட போகிறோம். பாருங்கள், பார்த்துட்டு நீங்களும் தீபாவளி அன்னைக்கு இதை செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஃபேமஸான திண்டுக்கல் பிரியாணி தான் செய்ய போகிறோம். திண்டுக்கல் பிரியாணினாக்கா சீரக சம்பா அரிசியை வச்சு மட்டன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடுவோம். திண்டுக்கல் பிரியாணினால சீரக சம்பா பாரம்பரியமான அரிசி. நீங்களும் எங்களை வியூ பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்கு என்னன்னு சொல்லிட்டு. இதோட நம்ம மட்டன் பிரியாணி தான் போட போகிறோம். மட்டன் நம்மளே பார்த்து வாங்கியிருக்கோம். பொதுவாகவே ஆட்டு இறைச்சியில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. சில இதுதான் பெனிஃபிட்ஸ் இல்லைன்னு சொல்லுவோம். ஆனால் ஆட்டில் இப்போ எல்லா பாகமுமே பெனிஃபிட்ஸ் இருக்கும். இப்போ நம்ம மட்டன் பிரியாணி தான் சீரக சம்பா அரிசி, நல்லா பாரம்பரியமான அரிசி. அதுலேயே நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம், பாருங்கள். நம்ம திண்டுக்கல் பிரியாணிக்கு சீரக சம்பா அரிசியில் தான் போடுவாங்க. அதனால சீரக சம்பா 5 கிலோ அரிசி எடுத்திருக்கோம். மட்டன் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிலோ அளவுக்கு மட்டன். தக்காளி எடுத்திருக்கு, பல்லாரி எடுத்திருக்கு, புதினா, சின்ன வெங்காயம் பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கு, பூண்டு நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கு, தயிர், இஞ்சி, முந்திரி எடுத்திருக்கு, பச்சை மிளகா, மல்லி, ஆயில் எடுத்திருக்கு, இதயம் நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கு, எலுமிச்சை பழம் எடுத்திருக்கு ஒரு 7 லெமன் அளவுக்கு, நெய் ஒரு 1/2 லிட்டரு, தேவைக்கு சால்ட்டு, மிளகாய்த்தூள், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இது 3 தான் பவுடர் பண்ணி வச்சிருக்கு. நெய் 1/2 லிட்டர் எடுத்துருக்கோம், ஊற்றிக்கலாம். நம்ம நல்லெண்ணெயில தான் சமைக்க போகிறோம். ஆயில் பார்த்தோன்னா 3/4 லிட்டர் ஊற்றிக்கலாம். புதினா போட்டுக்கலாம். புதினா ஒரு 1/2 கட்டு அளவுக்கு போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் 750 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன், போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் 50 கிராம் அளவுக்கு போட்டுக்கலாம். நம்மளுக்கு திண்டுக்கல் பிரியாணினாலே பார்த்தோன்னா நம்மளுக்கு வெங்காயம் எல்லாம் பார்த்தோன்னா நல்லா நீர் சத்தெல்லாம் நல்லா எடுத்துட்டு நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா நம்மளுக்கு பாருங்க வெங்காயம் எல்லாம் தண்ணி சத்தெல்லாம் போய் நல்லா ட்ரை ஆயிருச்சு. இந்த டயத்தில் நம்ம தக்காளி சேர்த்திக்கணும். தக்காளி போட்டுக்கலாம். 1/2 கிலோ தக்காளி எடுத்துருக்கு, 5 கிலோவுக்கு போட்டுக்கலாம். அரிசி 5 கிலோ ஊற போட்டுக்கலாம். அரிசி பார்த்தோன்னா 2 தண்ணி நல்லா கழுவிட்டு தான் ஊறவே போகணும். தண்ணி 2 தண்ணி வாஷ் பண்ணிக்கலாம். பாருங்க நம்மளுக்கு தக்காளி எல்லாம் நல்லா விதம்பி வந்துருச்சு. தக்காளி உள்ள தண்ணி சத்தெல்லாம் போயிடுச்சு பாருங்க, நல்லா விதம்பிருச்சு. மட்டன் பார்த்தோன்னா ஒரு 4 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கோம். பீஸ் பார்த்தோன்னா நல்லா இந்த அளவுக்கு நல்லா பீஸ் போட்டிருக்கோம். நம்மளுக்கு இளம் குட்டியாக தான் வாங்கிக்கோங்க. பாருங்க பீஸ் பார்த்தாலே தெரியுது பாருங்க உங்களுக்கு நல்லா இளங்கறின்னு. பாருங்க நம்மளுக்கு நல்லா இதுக்கு ப்ரௌன் கலரா மாறிடுச்சு, போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் பாருங்க நல்லா மையா பேஸ்ட் பண்ணிருக்கு பாருங்க, இந்த அளவுக்கு இருக்கு. இதோட அளவு பார்த்தோன்னா ஒரு 800 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கோம். இஞ்சி பார்த்தோன்னா ஒரு 400 கிராம் அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கு, ஊத்திக்கலாம். பூண்டு பார்த்தோன்னா நம்ம ஒரு 1/2 கிலோ அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கோம். பூண்டு நம்ம அதிகமாக போட்டால் அதோட திண்டுக்கல் பிரியாணினாலே அந்த பூண்டோட இது அதிகமாக இருந்தால் நல்லா இருக்கும். தயிர் 750 கிராம், பச்சை மிளகா ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். முந்திரி 100 கிராம் அளவுக்கு போட்டுக்கலாம்.
மல்லி வந்து பார்த்தோன்னா ஒரு அரைக்கட்டு அளவுக்கு போட்டுக்கலாம். கல்லுப்பு போட்டுக்கலாம். கல்லுப்பு பார்த்தோன்னா நம்மளுக்கு இந்த அளவுக்கு போட்டாலும் சரியா இருக்கும். அளவு வந்து பார்த்தோன்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு இருக்கும். பட்டை வந்து பார்த்தோன்னா 20 கிராம் அளவுக்கு பட்டை எடுத்துருக்கு. ஏலக்காய் வந்து பார்த்தோன்னா ஒரு 20 கிராம் அளவுக்கு. கிராம் வந்து பார்த்தோன்னா ஒரு 10 கிராம் அளவுக்கு கிராம் எடுத்துருக்கு. போட்டுக்கலாம். நம்ம வந்து லைட்டாக கிண்டாமல் லைட்டாக சமப்படுத்தி விட்டுக்கலாம், அடி பிடிக்கும். நம்ம அலசன தண்ணி ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு இருக்கு, ஊற்றிக்கலாம். உங்களுக்கு பாருங்க, நம்மளுக்கு மசாலாலாம் ஊற்றி செலவு தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சு. ஒரு 20 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். பாருங்க, நம்மளுக்கு பார்த்தோன்னா 20 நிமிஷம் ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு திறந்து பார்ப்போம் வாங்க. பாருங்க, நல்லா கொதிச்சு வருது. லெமன் வந்து பெண்டிங்ல வச்சிருந்தோம், ஒரு 7 லெமன் அளவுக்கு. இப்போ கிண்டுறதுக்கு முன்னாடி ஊத்திட்டு கிண்டிக்கிடுவோம். ஒரு 25% வந்திருக்கு. மூடி போடாம லைட்டா கிண்டி விட்டு வேக வச்சுக்கலாம். திண்டுக்கல் பிரியாணிக்கு வந்து அளவு தண்ணி எடுத்துக்கலாம் வாங்க. தண்ணி வந்து இதில் பார்த்தா 1 லிட்டர் அளவுக்கு பிடிக்கும். தண்ணி வந்து பார்த்தா ஒரு 8 லிட்டர் அளவுக்கு தண்ணி வைக்கணும். ஊற்றிக்கலாம். கலந்து 2 3 4. நம்மளுக்கு பாருங்க 20 நிமிஷமா நல்லா கைவிடாமல் கிண்டி இருக்கும். ஒரு 50% ஓரளவுக்கு நல்லா வெந்துக்குச்சு. பாருங்க, சும்மா நம்மளுக்கு கறி பாருங்க, நம்மளுக்கு 50% வந்திருக்கு. நம்மளுக்கு ஒரு தண்ணி ஊற்றி வேக வச்சோம்னா நம்மளுக்கு சரியா வந்துடும். அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அளவு தண்ணி வந்து பார்த்தா ஒரு 8 லிட்டர் அளவுக்கு ஊற்றிக்கலாம். முன்னாடி வந்து பார்த்தா 4 லிட்டர் அளவுக்கு ஊற்றணும். இப்போ ஒரு 4 லிட்டர் அளவுக்கு ஊற்றிக்கலாம். பெண்டிங் இருக்கிற 1/2 லிட்டர் ஊற்றியாச்சு. மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். நம்மளுக்கு நல்லா 20 நிமிஷமா கறி வந்து சிம்மில் வச்சு வேக விட்டுருக்கோம். பாப்பா எப்படி இருக்குன்ட்டு. மட்டன் பாருங்க, நம்மளுக்கு பாருங்க சும்மா வேற லெவல் வந்துருச்சு. பாருங்க, பஞ்சு வந்துருச்சு. பாருங்க நம்மளுக்கு பாருங்க, நல்லா மழை நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. அரிசி போட்டுக்கலாம். மூடி போட்டுக்கலாம். பாருங்க, நமக்கு அருமையா ரெடி ஆயிட்டு வருது. அங்க இருந்து சும்மா எண்ணெய் மட்டும்
அரிசியும் தண்ணி வந்து ஒண்ணா ஆயிடுச்சு பாருங்க. இந்த டயத்துல நம்ம தம் போட்டுக்கலாம். தோசை கல் வச்சுக்கலாம். கீழே அடுப்பு இறக்கிட்டு பாருங்க, தோசை கல் வச்சுக்கலாம். வெயிட்டுக்கு வந்து ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றி வச்சிருக்கு. வெயிட்டுக்கு வந்து கல் வச்சுக்கலாம். நம்மளுக்கு வந்து 20 நிமிஷம் தம்முல இருந்தாலே நம்மளுக்கு அருமையா பிரியாணி ரெடி ஆயிரும். 20 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம். நம்மளுக்கு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு திறந்து பார்ப்போம். நம்மளுக்கு பாருங்க திண்டுக்கல் பிரியாணி சும்மா வேற லெவல்ல ரெடி ஆயிடுச்சு பாருங்க. பாருங்க சும்மா பலன்னு பாருங்க. பிரியாணி பாருங்க சும்மா பார்க்கவே வேற லெவல் பலன்னு இருக்கு பாருங்க. சும்மா வேற லெவல்ல இருக்குங்க பாருங்க. அல்டிமேட்டா இருக்குங்க பிரியாணி. திண்டுக்கல் பிரியாணி. திண்டுக்கல் பிரியாணி தான் வந்து இன்னைக்கு சமைச்சிருக்கோம். சும்மா வேற லெவல்ல சமைச்சிட்டோம். எப்படி இருக்குன்னு பாருங்க. சும்மா ரைஸ் பாருங்க சும்மா பல நீங்க பாருங்க. மட்டன் பாருங்க சும்மா வேற லெவல்ல சும்மா பஞ்சா வந்திருக்கு பாருங்க. பாருங்க சும்மா வேற லெவல்ல இருக்கு பாருங்க. வாவ் சும்மா வேற லெவல்ல இருக்குங்க டேஸ்ட். டேஸ்டியா இருக்கு. சூப்பரா இருக்கு. டேஸ்டியா இருக்கு. சாப்பிட ஆசையா இருக்கு.